ஊடகவியலாளர் சு ராமச்சந்திரன் இராணுவத்தில் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு நீதி கோரல். யாழ்ப்பாணம் வடமராட்சி துன்னாலியைச் சேர்ந்த ஊடகவியலாளரும் ஆசிரியருமான சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் கடத்தப்படும் போது 37 வயது ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் கடந்த 15/2/2007 அன்று கலிகை இராணுவ முகாமில் வைத்து கைது செய்யப்பட்டு பின் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார். கலிகை சந்தியில் அமைந்திருந்த ஸ்ரீலங்கா இராணுவ படை முகாமில் வைத்து சம்பவ தினத்தன்று மாலை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டமையும் குறித்த சம்பவத்துடன் அக்காலகட்டத்தில் இராணுவத்துடன் சேர்ந்து இயங்கிய ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு நேரடி தொடர்பு இருந்தமை தொடர்பிலும் வடமராட்சி பல்லப்பை படை முகாமில் பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பிலும் கண்கண்ட சாட்சியங்கள் அடிப்படையில் முன்னைய ஜனாதிபதி ஆணைக்குழுவான பரணகம ஆணைக்குழுவில் பெற்றோர் மற்றும் சகோதரி ஆகியோரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாது தொடர்ந்து வந்த சகல விசாரணை நடவடிக்கைகளின் போது இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள போதிலும் எதுவித பதிலிருப்பும் வழங்கப்படவில்லை. கைது செய்யப்பட்டு முதல் வாரம் கைத்தொலைபேசி மூலம் அவரது சகோதரிகளுடன் ராமச்சந்திரன் தொடர்பில் இருந்துள்ளார். இதன்போது கலிகை படைமுகாமில் வைத்து தான் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டமை தொடர்பிலும் இராணுவத்தினரால் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நேரடியாக தெரிவித்தும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த சம்பவம் இடம்பெற்று இன்று 19 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அரசு தரப்பு இது தொடர்பில் அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை கண்டறியவோ உரிய நீதி விசாரணையை முன்னெடுக்கப்படவோ சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவோ எதுவித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இடைப்பட்ட காலத்தில் 2018ஆம் ஆண்டில் இறுதி காலகட்டத்தில் 3 மாத இடைவெளியில் தந்தையும் தாயும் தனது மகனை காணாமலேயே அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளனர். ஏனைய கண்கண்ட சாட்சிகளும் கால நீட்சியில் மரணித்து விட்டன. இந்நிலையில் ராமச்சந்திரன் சகோதரி மட்டுமே தற்போது உயிர் வாழும் சாட்சியமாக நம்மிடையே வாழ்ந்து வருகின்றார். அது மாத்திரமல்லாது கால நீட்சியும் ஏமாற்றமும் ஏற்படுத்திய உளச்சோர்வுக்கும் ஆட்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் இன்றும் தனது சகோதரனை காணும் பேராவலுடன் அவரது சகோதரி ஏக்கத்துடன் காத்திருக்கின்றார். காணாமல் ஆக்கப்பட்ட பின் அவருக்கு என்ன நடந்தது என்பதை நிரூபிக்கும் வகையிலான வலுவான சாட்சியங்களும் நேரில் கண்ட சாட்சிகளும் உள்ளதானதொரு அரிதான சம்பவங்களில் ஒன்றாக ராமச்சந்திரனின் விடயம் இருந்தபோதிலும் இதுவரை அதற்கான நீதி பொறுமுறை ஆரம்பிக்கப்படாமலே வலிந்து மௌனிக்க செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் 2004ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை காலகட்டத்தில் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடகப் பணியாளர்கள் என 44 பேர் கொல்லப்பட்டும் கடத்தப்பட்டும் உள்ளனர் என இலங்கை ஜனநாயகத்துக்கான ஊடகவியலாளர் அமைப்பு அறிக்கையிட்டுள்ளது. இது தவிர இறுதிப்போர் காலகட்டத்திலும் இவ்வாறு பலர் கொல்லப்பட்டுள்ளனர். தமிழ் ஊடக நிறுவனங்கள் மீதும் காலத்துக்கு காலம் பாரதூரமான தாக்குதல் சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவை எதற்குமே இதுவரை எவ்வித நீதி விசாரணைகளும் மேற்கொள்ளப்படாதுள்ளது. ஆகவே ஸ்ரீலங்கா அரச படைகள் மற்றும் அதனோடு இணைந்து செயல்பட்ட ஆயுத குழுக்களினாலும் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் கைது மற்றும் கடத்தல் சம்பவங்கள் மூலம் காணாமலாக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டமைக்கும் சுயாதீன சர்வதேச விசாரணை மூலமே எஞ்சியிருக்கும் சாட்சியங்களும் மௌனிக்கும் முன்னராவது உரிய நீதி கிடைக்க வழிவகுக்கும் என நாம் திடமாக நம்புகிறோம். குறித்த சம்பவத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டதாக விசாரணை நடவடிக்கை முற்றுப்பெறாது பின்னிருந்து செயற்படுத்திய உண்மை குற்றவாளிகள் கண்டறிந்து நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்யும் வகையிலாக முன்னெடுக்கப்பட வழிவகை செய்ய வேண்டும். தமிழ் ஊடகத்துறை மீது காலத்துக்கு காலம் வெவ்வேறு வடிவங்களில் தொடரும் அச்சுறுத்தல் நிலையினை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கும் அதற்கு காரணமானவர்களை பாரபட்சமின்றி சட்டத்தின் முன் உரிய நீதியினை வழங்குவதற்கும் சுயாதீன சர்வதேச விசாரணைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இத்தருணத்தில் யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் வலியுறுத்தி நிற்கின்றது. இன்றைய தினம் பருத்தித்துறை பேருந்து நிலையத்திலே யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தினுடைய ஏற்பாட்டிலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீதி வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. 15/2/2007ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் ஸ்ரீலங்கா இராணுவத்தோடு சேர்ந்து இயங்கிய EPDP ஒட்டுக்குழுவினராலும் வலிந்து கைது செய்யப்பட்டு கலிகை சந்தியிலே அமைந்திருந்த இராணுவ முகாமில் கைது செய்யப்பட்டு பிற்பாடு தடுப்பில் வைக்கப்பட்டு இன்று வரை அந்த ஊடகவியலாளருக்கு ராமச்சந்திரன் ஊடகவியலாளருக்கு என்ன நடந்தது என்பது எந்தவித விசாரணைகளுமின்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பரணகம ஆணைக்குழுவுக்கு பெற்றோரும் சகோதரியும் தங்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்து அதன் மூலமாக கூட எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த நிமிடம் வரை எடுக்கப்படவில்லை. ஸ்ரீலங்கா அரசு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு விதமான ஆணைக்குழுக்களை உருவாக்கி
தமிழ் மக்களுக்கு தாங்கள் நீதியை கொடுப்பதற்கு, நீதியை வழங்குவதற்கு முயற்சி செய்கிறோம் என்கின்ற ஒரு போலித்தன நாடகத்தை இந்த பரணகம ஆணைக்குழு சாட்சியங்கள் கொடுத்து கூட நீதி கிடைக்கவில்லை என்பது எடுத்துக்காட்டி நிற்கிறது. ஆக அந்த அடிப்படையிலே ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை ஒரு தூண்களிலே ஒன்றாகிய ஊடகவியல், ஊடகத்துறைக்கு சுதந்திரம் இல்லாத தன்மையும், ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக சுயாதீனமாக செயற்பட முடியாத ஒரு அடக்குமுறையைத்தான் இது எடுத்துக்காட்டி நிற்கிறது. காலத்துக்கு காலம் மாறி மாறி வருகின்ற அரசுகள் ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பில் இருந்து கொண்டு தமிழ் மக்களுடைய ஊடகத்துறையை நசுக்கி அடக்கி ஒடுக்குவதற்கு இது நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சர்வதேச நீதியை வலியுறுத்தி நிற்கின்றோம். சர்வதேச சமூகம் எங்களுடைய இந்த நீதி ஊடகவியலாளர் ராமச்சந்திரனுக்கு நடைபெற்ற அந்த காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துக்கு, அந்த இன அழிப்புக்கு பொறுப்பு கூற வேண்டும். ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதன் ஊடாக இப்படியான ஊடகவியலாளர்கள் தமிழ் பரப்பிலே காலத்துக்கு காலம் காணாமல் ஆக்கப்பட்டும், கொன்றொழிக்கப்பட்டும், படுகொலை செய்யப்பட்டும் வருகின்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். எப்பொழுது தமிழர்களுக்கு தங்களுடைய சுய நிர்ணய உரிமையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் தமிழர்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுதுதான் ஊடக சுதந்திரம் என்பது முற்றுமுழுதாக உறுதிப்படுத்தப்படும் என்ற அடிப்படையிலே சர்வதேச சமூகம் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே வேண்டி நிற்கின்றோம். கடந்த 2007 ஆண்டு 2ஆம் மாதம் 15ஆம் தேதி கலிகை பகுதியிலே வைத்து ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் இபிடிபி தேசவிரோத ஆயுத குழுவினாலே கடத்தப்பட்டு இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சாட்சியங்கள் இருக்கின்றது. ராமச்சந்திரன் அவர்கள் குடும்பத்தினரோடு தொடர்பு கொண்டு தான் விசாரணைக்காக கலிகை இராணுவ முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொன்னதான ஆதாரங்களும் இருக்கின்றது. அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு என்ன நடந்தது என்பது வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் காணாமல் ஆக்கப்பட்டு 19 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள், இந்த காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுக்களிலே பரணகம ஆணைக்குழுவுக்கு முன்னால் அவருடைய தாயார், சகோதரி போன்றவர்கள் சாட்சியங்களை வழங்கியுள்ள போதிலும் கூட இன்று வரை விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கான நீதி எதுவும் வழங்கப்படவில்லை. இவ்வாறு பெருமளவான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான முன்னாள் போராளிகளும் பொதுமக்களும் இந்த இபிடிபியினராலும் இராணுவத்தினராலும் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகளாகியும் இன்று வரையில் எந்தவிதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. இலங்கை அரசை பொறுத்தவரையிலே அவர் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் ஒருபொழுதும் அவர்கள் இந்த குற்றங்களில் ஈடுபட்ட இராணுவத்தினரையோ அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களையோ விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கவோ அல்லது குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனைகளை வழங்கவோ போவதில்லை என்பது வரலாற்றின் ஊடாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு தமிழர்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் கூட்டாக இணைந்து கடந்த 17 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதனையும், அதேபோன்று இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டமைக்காகவும் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று, சுயாதீனமான விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக நின்று செயல்பட்டு வருகின்றோம். இந்த பொறுப்புக்கூறல் விவகாரமானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் கடந்த 15 ஆண்டுகளாக முடக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கான அதிகாரம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த விவகாரத்தை தொடர்ந்தும் அந்த பேரவைக்குள் முடக்கி வைத்து கொண்டிருப்பதன் மூலமாக தமிழ் மக்கள் மீது குற்றம் புரிந்த ஸ்ரீலங்கா அரசு, அதனுடைய ஆயுதப்படைகள், அதனோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்கள் தொடர்ந்தும் அந்த தண்டனைகளிலிருந்தும் விசாரணைகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே அறிக்கையை வாசித்த ஊடகவியலாளர் மதியவர்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டது போன்று இந்த சாட்சியங்கள் தான் இப்பொழுது வயது முதிர்ச்சி காரணமாகவோ அல்லது சுயினம் காரணமாகவோ அல்ல விபத்துக்கள் காரணமாகவோ உயிரிழக்கின்ற நிலைமை அதிகரித்து கொண்டு செல்கின்றது, அல்லது வயது முதிர்ச்சி காரணமாக நினைவிழந்து போகின்ற நிலைமை. இதனால் சாட்சியங்கள் இல்லாமல் போகின்ற பொழுது குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இனியும் காலதாமதம் இல்லாமல் உடனடியாக ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும்.
இலங்கை அரசாங்கம் ஒருபொழுதும் நீதி தராது. அது அனுரகுமார் அரசாங்கமாக இருந்தாலும் அதற்கு விதிவிலக்கல்ல.